நாங்கள் கூகுள் மீட்டில் போய் எப்படி மீட்டிங்கில் வர்றாக்கள்கிட்ட வர்றாக்கள்கிட்ட இருந்து விவரங்களை திரட்டி அவர்களுக்கு சர்டிஃபிகேட் அனுப்பலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி இப்போ நாங்கள் இப்போ எங்களுடைய இமெயில் அக்கௌண்ட் ஒன்றுக்கு போயிட்டு அதில் நீங்கள் மேலே பார்த்தா கிரிட் இருக்கும். அதை தெரிவு செய்து நீங்கள் கீழே போகல உங்களுக்கு ஃபார்ம் என்று சொல்லி ஒரு ஆப்ஸ் இருக்கும். அப்போ இதில் போயிட்டு நீங்கள் இப்போ ஒரு பிளாங்க் ஃபார்ம் ஒன்றை செய்ய துவங்கலாம். இப்போ இப்படி வரும். ஆனால் எங்களுக்கு இந்த ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று லிங்க் பண்ணப்படணும். அப்போ அதுக்காக நாங்கள் ஒரு ஆப்ஸ் ஒன்றை இன்ஸ்டால் பண்ண வேண்டி இருக்கும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறபடியாக அது இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் முதல் தரம் என்ன செய்யணுமெண்டா இந்த 3 புள்ளிகள் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி இதில் போய் அட்வான்ஸ் அண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி போட்டு பிறகு நீங்கள் இந்த சர்ச் பாக்ஸில் சர்டிஃபை அண்டு டைப் பண்ணால் உங்களுக்கு சர்டிஃபை என்று சொல்லி ஒரு ஆப்ஸ் ஒன்று காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் முதல். இப்போ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணபடியாக எனக்கு இங்கே இருக்குது அந்த ஆப்ஸ். நான் அப்போ அதை கிளிக் பண்ணி அந்த சர்டிஃபை என்ற ஆப்ஸை கிளிக் பண்ணோன்னே எனேபிள் என்று சொல்லும். நான் எனேபிள் பண்ண போகிறேன். எனேபிள் பண்ணோன்னே இப்போ அவர் சொல்கிறார் இந்த குயிஸுக்கு இந்த சர்டிஃபிகேட் எனேபிள் பண்ணிட்டுது. ஸோ கெட் ஸ்டார்டட் என்று சொல்லுவோம். கெட் ஸ்டார்டட் என்றோடனே இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களோட வலது பக்கத்தில் ஒரு ஆப்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும், சர்டிஃபை என்ற ஆப்ஸ். அப்போ அவர் ஆக்டிவாக இருக்கிறார். நீங்கள் ஃபார்மை டிசைன் பண்ணலாம். இவர் ஆக்டிவாக இருக்கோக்க டிசைன் பண்ணால் தான் அந்த சர்டிஃபிகேட்டும் இந்த ஃபார்மும் ஒன்று கொண்டு லிங்க் ஆகும். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேஷன் ஆஃப் அண்ட் இருக்குது. அப்போ அவரை நீங்கள் ஓன் பண்ணணும். இப்போ சர்டிஃபிகேஷன் இஎம்ஐ ஓன் பண்ணியாச்சு. நீங்கள் கீழே போய் பார்த்தால் இப்போ உங்களுக்கு இங்கே டெம்ப்ளேட், அந்த சர்டிஃபிகேட்டுக்குரிய டெம்ப்ளேட் இருக்குது. அது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட டெம்ப்ளேட்டையும் போடலாம். அங்கே இருக்கிற டெம்ப்ளேட்டில் மேட்டங்களை செய்திருக்கிறேன். நாங்கள் இப்போ அதுக்கு நான் இந்த சேஞ்ச் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு டெம்ப்ளேட்டில் ஒன்று எடுக்க போகிறேன். அப்போ இருக்கிற டெம்ப்ளேட்டில் நாங்கள் இப்படி போக இந்த டெம்ப்ளேட்டை நாங்கள் எடுப்போம். இதை கிளிக் பண்ணி போட்டு சேவ் சேஞ்சஸ் என்று சொன்னீங்க என்றால் இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த உங்களோட டெம்ப்ளேட் இப்போ மாறும். அது மாறும் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இது ஸ்டில் சேவ் பண்ணது இப்போ மாறிட்டுது. இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணலாம். சர்டிஃபிகேட்டை நீங்கள் பார்க்கணுமெண்டா அதை டபுள் கிளிக் பண்ணிங்களா அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு காட்டும் இங்கே. சரி, இப்போ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி விடலாம். இப்போ சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்குது. நீங்கள் ஃபார்மை டிசைன் பண்ண துவங்கலாம். ஃபார்மை நீங்கள் செய்கிறதுக்கு என்ன செய்யணும், முதல் ஒரு தீம் கொடுக்கணும். அப்போ தீமை கொடுக்குறதுக்கு இங்கே இருக்குது கஸ்டமைஸ் தீம். அப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணி கீழே வைக்கிறேன். இப்போ போய் கஸ்டமைஸ் தீமை எடுத்து போட்டு இதில் நாங்கள் இதில் கிளிக் பண்ணி ஒரு இமேஜ் ஒன்றை போடுவோம். இங்கே அங்கே கூகுள்லேயே இருக்குது. அதில் நாங்கள் விரும்பினோன்றை போடலாம். நான் இப்போ இவரை போட போகிறேன், இந்த படத்தை போடுறேன். போட்டுட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டால் அந்த இமேஜ் அங்கே மேலே வரும். அடுத்தது நீங்கள் ஒரு தீம் கலர் கொடுக்கலாம். இவரை நான் கொடுக்க போகிறேன். சரி, தீம் கலர். இல்லாட்டி வேறு கலர் மாற்றணுமெண்டா இதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் இங்கே மாற்றலாம். இப்போ நான் அதே கலரை ஆட் பண்ணி விடுறேன். பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் மாற்றலாம். அப்போ நான் அதை மாற்றியிருக்கிறேன். அது கொஞ்சம் லைட் ஆக்குவோம். ஓகே. மற்றது இந்த ஃபோண்டின் ஸ்டைலும் நீங்கள் மாற்றலாம். இங்கே போய் பார்த்தீங்கன்னா கீழே இதில் கணக்கு ஸ்டைல்கள் இருக்குது, நீங்கள் மாற்றலாம். நான் பேசிக்கையே இப்போதைக்கு வச்சுருக்கிறேன். சரி, அப்போ இப்போ தீம் போட்டாச்சு. அப்போ இதை க்ளோஸ் பண்ணலாம். அந்த வேலை முடிஞ்சு. இப்போ நாங்கள் போய் இந்த ஃபார்மை டிசைன் பண்ணி கொண்டு போவோம். ஒவ்வொரு ஐட்டமாக நாங்கள் சேர்த்து கொண்டு போகலாம் ஃபார்மில். இப்போ முதல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்றால் இதில் போய் இப்போ இதில் எக்ஸாம் டைட்டில் இருக்குது. அப்போ நான் இதுக்கு ஒரு workshop for creative writers
தமிழில் வேணுமெண்டா நீங்கள் கூகுள் தமிழ்ஸில் போய் நீங்கள் டைப் பண்ணி கொண்டு இல்லை பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் இதில் போடுவோம், ப்ளீஸ் complete this form to receive the certificate for your attendance. இப்படி போட்டுருக்கோம். சரி, இப்போ நாங்கள் அதுவும் போட்டாச்சு. கீழே போய் இப்போ நான் ஒவ்வொரு ஐட்டமாக இதென்ன போகிறேன். இங்கே சிலது வந்திருக்கு, நாங்கள் அதை அப்புறம் ரிமூவ் பண்ணி விடுவோம், நாங்கள் புதுசாக போடுவோம். அப்போ இதில் வந்து இப்போ முதலாவது வந்து ஒரு ஃபுல் நேம் வந்து போடுறேன், ஃபுல் நேம். அப்போ இது ஷார்ட் ஆன்சர் அது இருக்கட்டும். இது மண்டேட்டரி கட்டாயம் என்று சொல்கிறதுக்கு இங்கே வந்து ரிக்வயர்டில் நாங்கள் போடுறோம். அதுக்கு அடுத்ததாக இன்னும் ஒன்று போடலாம், ஃபுல் நேம். இதில் வந்து நாங்கள் போடலாம் பர்க் நேச்சர். நீங்கள் தமிழ்லேயும் போடலாம், ஆங்கிலத்திலையும் போடலாம், உங்களோட விருப்பம். அப்போ நான் இதில் வந்து போட போகிறேன் ஸ்டூடெண்ட். இதில் போட போகிறேன் ஃப்ரீலான்ஸ் ரைட்டர். அடுத்து என்னொன்று போட போகிறேன், இதில் வந்து காபி ரைட்டர். சரி, அப்போ இப்போ நாங்கள் ஒரு இது போட்டாச்சு, ரெண்டாவது போட்டுட்டோம். இது மல்டிபிள் சாய்ஸ், இதுவும் ரிக்வயர்ட் மண்டேட்டரி. அப்போ இதை கிளிக் பண்ணுவோம். இப்போ என்னொன்று போடுவோம், இப்போ இதில் போடுவோம் வாட்ஸ்அப் நம்பர். புலன இலக்கத்தை அதிலேயே கொடுக்கலாம். அப்போ இதையும் ரிக்வயர்ட் போட்டாச்சு. என்னொன்று போடுவோம், அவை இந்த சிட்டி. இது ஷார்ட் ஆன்சர். அதுவும் ரிக்வயர்ட், எல்லாமே மண்டேட்டரி. அடுத்தது போடுவோம் கண்ட்ரி. அதுவும் ஷார்ட் ஆன்சர், அதுவும் ரிக்வயர்ட். அடுத்ததாக நாங்கள் சொல்லுவோம் கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸை கொடுக்க சொல்லுவோம். அப்போ இது வந்து பேராகிராஃப் இந்த பாட்டில் மாறுற கமெண்ட்ஸ் உடனே அது தெரியும், இது பேராகிராஃபாக இருக்கும். வந்து பேராகிராஃப் வந்துட்டு இதில் நீங்கள் ரிக்வயர்டாக போட்டு விட்டேன். இவ்வளோ எங்களுக்கு தேவை. இப்போ எங்கே மற்றதில் எங்களுக்கு தேவையில்லை, இங்கே வந்ததால் தேவையில்லை. ஆனால் இப்போ இதில் போய் இதில் நடுவில் பாருங்க ஒரு கிரீட் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி போட்டு டிலீட் பண்ணலாம். தேவையில்லாத டிலீட் பண்ண பிள்ளை விட்டால் டிலீட் பண்ணுறேன்டா இப்படி டிலீட் பண்ணலாம். இதுவும் தேவையில்லை, நான் இதையும் டிலீட் பண்ணி விடுறேன். சரி, இப்போ நாங்கள் கமெண்ட்ஸ் கேட்டிருக்கிறோம், கண்ட்ரி கேட்டிருக்கிறோம், சிட்டி கேட்டிருக்கிறோம், எல்லாமே மண்டேட்டரி எல்லாம் போயிருக்கு. நான் இப்போ வேறு மேலே வச்சு கொள்ளுவோம். இதுதான் வேறு ஆக்டிவாக இருக்கார், இதுதான் டெம்ப்ளேட். கூகுளில் வந்து எல்லாம் தண்டவாடில் சேவ் பண்ணப்படும். அப்போ நீங்கள் சேவ் பண்ண தேவையில்லை. சரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், மீட்டிங் நடக்க இந்த லிங்க்ஸை நீங்கள் காப்பி பண்ணி ஷட்டில் போட்டால் ஆக்கள் அதை கிளிக் பண்ணி போய் அந்த படிவத்தை நிரப்பலாம். நிரப்பினோடனே வேண்ட நாங்கள் சர்டிஃபிகேட்டையும் தயாராக வச்சுருந்தால் உடனடியாக அவைக்கு சர்டிஃபிகேட் போகும். ஆனால் நாங்கள் இப்போ வந்து இங்கே இமெயிலில் அவைக்கு அனுப்ப போகிறோம். அவை ஃபில் பண்ணி நிரப்பி அனுப்பின உடனே அவைக்கு சர்டிஃபிகேட் போதும்னு பார்ப்போம். அப்போ நான் இப்போ இதை சென்ட் பண்ண போகிறேன். சென்ட் பண்ணோக்கில் அது கேட்கும் எந்த இமெயில். நீங்கள் கோமா போட்டு இத்தனை பேர்ட்ட இமெயில் அட்ரஸும் போடலாம். இப்போ நான் இப்போ பாவிக்கிற இமெயிலுக்கே அனுப்பி ஒர்க் பண்ணதோண்டு பார்க்க போகிறோம். சரி, போட்டாச்சு. இப்போ நாங்கள் இன்க்ளூடட் ஃபார்ம் இந்த இமெயிலண்டு போட்டுட்டு சென்டண்டு சொல்லுவோம். சரி, அப்போ ஃபார்ம் வந்து அனுப்பியாச்சு. நாங்கள் இப்போ இமெயிலுக்கு போய் பார்ப்போம், அங்கே வந்திருக்கு. இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு சொல்லுது ஃபில் அவுட் இன் கூகுள் ஃபார்ம்ன்ட்டு சொல்லுது.
இதை போட்டோன்னே இப்போ இது வருது. நாங்கள் இப்போ நிரப்புறோம் போமே. நாங்கள் அனுப்புகிற எல்லாரும் வந்து அந்த ஃபோமை நிரப்பலாம். இமெயிலால் அனுப்பினேன். இல்லாட்டி அந்த லிங்கை கொண்டு போட்ட உடனே சட்டில் அதை கிளிக் பண்ணி போய் நிரப்பலாம். இப்போ நான் இதில் பேர் போடுறேன், ஃபுல் நேம், பிறகு காபி ரைட்டர் 2 போடுறேன், வாட்ஸ்அப் நம்பர் 1 கொடுப்போம், ஒரு நம்பரை கொடுத்துருக்கு. இப்போ இதில் வந்து சிட்டி போட்டிருக்கிறோம். சிட்டி வந்து ஒரு சிட்டியை போடுவோம், பிரம்டன் அந்த ஒரு சிட்டியை போடுவோம். இதில் வந்து கனடா என்று சொல்லி நாங்கள் போடுவோம். இல்லாட்டி சிட்டியை வந்து நாங்கள் வேறு ஒன்று மாற்றி விடுவோம். அஜாக்ஸ் இதில் போட்டு விடுவோம், வெல் ஆர்கனைஸ்டு. இப்போ நாங்கள் நிரப்பியாச்சு, சப்மிட் பண்ணுறோம். எல்லாம் நிரப்பியிருக்கோண்டு பார்க்கணும், எல்லாம் நிரப்பியிருக்கு. ஏன்னா எல்லாம் மண்டேட்டரி என்ற வழியாக எல்லாம் கட்டாயமாக எல்லா படிவத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் நிரப்பியிருக்கணும். நிரப்பியாச்சு, சப்மிட் பண்ணணும். இப்போ எந்த இமெயிலில் இருந்து வந்ததோ அந்த இமெயிலுக்கு படிவத்தின் விவரம் போயிருக்கும். நாங்கள் இப்போ ஒரு இமெயிலில் இருந்துட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அங்கே போயிருக்கும். அங்கே போனோடனே என்ன நடக்குமென்றால், சர்டிஃபிகேட் நாங்கள் ஏற்கனவே தயாராக வச்சுருந்தபடியாக உடனடியாக சர்டிஃபிகேட் ப்ரிப்பேர் பண்ணி வந்துடும். கிளிக் பண்ணி பாருங்க, இப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடுது. அப்போ எப்படி அங்கே உடனடியாக சர்டிஃபிகேட்டை அனுப்பலாம்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டோம். சரி, நாங்கள் அப்போ இப்போ இதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். இவரும் தேவையில்லை, க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் என்றால், இந்த ஃபார்மே ஃபில் பண்ணோக்கில் இப்போ 100 பேர் வந்து 100 பேர் அதை நிரப்பி இருந்தாலும் அவ்வளோ பேர்ட்ட விவரம் வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டில் போய் சேமிக்கப்பட்டிருக்கும். அதை நாங்கள் எப்படி பார்க்க போகிறோம்னா, திருப்பி நாங்கள் டிசைன் பண்ண அந்த ஃபார்முக்கு போவோம். கூகுள் ஃபார்முக்கு போய் அதை நாங்கள் கிளிக் பண்ணி போட்டு அதில் இதுதான் நாங்கள் செய்த ஃபார்ம். அப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். ஒரு ஆளுக்கு தான் அனுப்பினாங்க, அந்த ரெஸ்பான்சஸ் 1 காட்டுது. நீங்கள் அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அந்த விவரம் வரும். இதில் நீங்கள் பாருங்க, கிரியேட் ஸ்ப்ரெட் ஷீட்னு இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணீங்கள் என்றால், கிரியேட்னு சொன்னீங்கள் என்றால் நீங்கள் பார்க்கலாம், அந்த கூகுள் ஷீட்டில் வேண்ட விவரம் எல்லாம் போயிருக்கும். இப்போ 50 பேர் நிரப்பி இருந்தால் 50 பேர்ட்டையும் இதில் காட்டும். அப்போ அது இன்னொரு மேலதிகமான ஒரு வசதி இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி ஃபார்மை டிசைன் பண்ணலாம், எப்படி சர்டிஃபிகேட்டோடு அதை தொடர்புபடுத்தலாம், பிறகு அந்த விவரங்கள் எங்கே போய் சேமித்து வச்சுருக்கு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். நான் ஒரு இமெயிலை திறந்து போட்டு எங்கே போனோம், இந்த கூகுள் ஆப் சென்டரை கிளிக் பண்ணி ஃபார்ம் அண்ட் ஆப்ஸில் போய், இந்த ஃபார்ம் அண்ட் ஆப்பில் போய் பிளாங்க் ஃபார்மை கிளிக் பண்ணி போட்டு, பிளாங்க் ஃபார்மை கிளிக் பண்ணி போட்டு அது வேறோக்குள்ள நீங்கள் போய் இந்த 3 டாட்டு எடுத்து முதல் திறமண்டா இதை ஒன்று கிளிக் பண்ணி அந்த ஆப்ஸ் வேறும் அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஒருக்கா செய்துட்டால் பிறகு இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இதை கிளிக் பண்ணோன்னா பிறகு சர்டிஃபை விஎம்ன்ட்டு வரும். அதை கிளிக் பண்ணினோடனே எனேபிள்னு சொல்லணும். எனேபிள்னு சொன்னோடனே உங்களுக்கு வந்து இதில் பக்கத்தில் இது வந்து இப்படி வரும். அதுக்கு பிறகு கெட் ஸ்டார்டட் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே சர்டிஃபை என்று சொல்லி அது வந்துடும் ஒரு பக்கத்தில். அப்போ இவர் எப்பயும் இருக்கணும்.
இவரை நாங்கள் இந்த ஆப்ஸை நாங்கள் ஓனாக வச்சுருக்கணும். அப்போ டேர்ன் ஓன் போடணும். போட்டுட்டு இந்த டெம்ப்ளேட்டை மாற்றணும் வந்தால் இதை கிளிக் பண்ணி மாற்றணும். இதை கிளிக் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டை நாங்கள் சூஸ் பண்ணலாம். வேறு கிளிக் பண்ணணும். இங்கே வந்துட்டு இதில் போய் நீங்கள் ஒரு விரும்பின ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் தெரிவு செய்து போட்டு அதை சேமிக்கணும், சேவ் பண்ணணும். பண்ணினோடனே இப்போ இங்கே வந்து அது மாறும். அது வரையும் காத்திருக்கணும். அது வந்த உடனே நீங்கள் வந்து அவையை பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி அப்படி வருதுன்னு சொல்லி அதை நீங்கள் மூடி போட்டு விரையும் மூடி போட்டு நீங்கள் இப்போ என்ன செய்யலாம் என்றால் இந்த ஃபார்மை டிசைன் பண்ண துவங்கலாம். முதல்ல என்ன செய்வோம், நாங்கள் போய் இந்த தீமுக்கு போவோம். கஸ்டமைஸ் தீமில் போய் அதை பார்ப்போம். அதை கிளிக் பண்ணி இதை நாங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு இதில் போய் ஒரு படத்தை போடலாம், ஒரு கலரை மாற்றலாம், பேக்ரவுண்ட் கலரை மாற்றலாம், எல்லாம் செய்வோம். அதுக்கு பிறகு நீங்கள் திருப்பி கொண்டு விட்டுட்டு நீங்கள் இந்த ஃபார்மில் போய் ஒவ்வொரு ஐட்டமை போட்டு தேவையில்லாத அழித்து போட்டு சென்ட் போட்டு நீங்கள் இமெயிலில் அனுப்பி அதை சர்டிஃபிகேட்டை போகும். அல்லாட்டி இந்த லிங்க்ஸை காப்பி பண்ணிக்கொண்டு மீட்டிங் நடக்கல சட்டில் போட்டிங்கள் என்றால் அதில் வாராக்கள் கிளிக் பண்ணி அவை போய் விவரத்தை கொடுத்தால் அவைக்கு சர்டிஃபிகேட் ஏற்கனவே தயாராக வைக்கப்பட்டிருந்தால் போகும். அல்லாட்டி அந்த கூகுள் சீட்டிலையும் அவை இந்த விவரம் எல்லாம் சேமிக்கப்பட்டிருக்கும். இப்போ உங்களுக்கு எப்படி செய்கிறது கூகுள் மீட்டில் அந்த சர்டிஃபிகேட் அந்த ஃபார்முகள் எப்படி செய்கிறேன் விளங்கியிருக்கும். நன்றி, வணக்கம்.